5909ங்க 19ஆம் தேதி 2வது மாதம் 1999. வயசு 26. பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இவர் கௌரவ நாயுடு இனம் சார்ந்தவங்க. மீன ராசி ரேவதி நட்சத்திரம், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இன்ஜினியரிங் படித்து இவருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மணமகன் தேவைங்கிறாங்க. கௌரவ நாயுடு இனத்தில் தேவைங்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இது கோவை மாவட்டத்திலேருந்து நாங்கள் இந்த திருமண சேவை செஞ்சிட்ருக்கோம். அதாவது கோவை மாவட்டத்திலேருந்து வாட்ஸ்அப் மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது இனம் மக்களை ஒன்று திணித்து ஒன்று திரட்டி ஒரே இடத்தில் நமது திருமண சேவை செஞ்சிட்ருக்கோம், நடந்துகிட்ருக்கு. ஏதாவது இது கௌரவ நாயுடு இனம் சார்ந்த மக்களுக்கு மட்டும். ஆகையால் இதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய விருப்பம். நம்ம ஒரு இனம் வளர வேண்டும் என்றால் இனத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு திருமணம் ஆகணும். திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து பேரம் பேத்தி எடுத்தால் தான் அந்த இனம் வளரும். நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆகலை, இல்லை உங்கள் சார்ந்த குழந்தைகள் இல்லை பேரம் பேத்தி எடுக்கலைன்னா நீங்கள் இனத்தில் என்ன இது பண்ணி பணத்தை வச்சுட்டு போனாலும் அதோடைய பிரயோஜனமே இருக்காதுங்க. அதாவது சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு போய் சேரும். ஆகையால் ஒரு திருமணங்கிறது அந்த ஒரு இனம் ஒரு வளர்ச்சியடைகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு. அப்போ இனத்தில் ஒவ்வொருத்தர் 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறக்க தான் இனம் பெருகிட்டே இருக்கும். இனம் எங்கே கட் ஆகுதுன்னா, இனம் மாறி போனாலும் சரி, மதம் மாறி போனாலும் சரி, அந்த இனத்தில் திருமணமே ஆகாமல் ஒவ்வொருத்தரும் இருக்கிறனால அப்போ என்ன ஆகுன்னா, அந்த இனம் ஒரு காலப்போக்கில் இனம் அப்படியே மருவி போகும், மறைஞ்சு போகும். இது நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண்டுக்காமல் ஏதோ நமக்கு மட்டும் ஆண்டவன் எல்லாமே வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செருக்கில் நம்ம நடக்கிறப்ப என்ன ஆகுன்னா, அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பேரம் பேத்திக்கே இந்த நிலைமை ஒன்றா இனம் மாறணும், இல்லை திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, இல்லை வேறு ஏதாவது இனத்திலிருந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆகையால் முடிந்த வரை ஒத்துழைப்பு கொடுங்க. இது கொஞ்சம் அதாவது ஒத்துழைப்பு கொடுத்தால்தான், அதாவது இந்த மாதிரி நமது இனம் சார்ந்த மக்கள் திருமண தகவல் எங்கே நடத்திட்டு இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுத்து முடிந்த வரை நமது இன மக்களுக்கு திருமணம் நடப்பதற்கு உதவுங்க. திருமணம் ஒன்றே தான் இனத்தை வளர்த்து. வேறு எந்த வகையில் நீங்கள் போஸ்ட் அடித்து ஓட்டுறதோ, மற்ற விஷயங்களோ, கூட்டத்துக்கு கூட்டி பேசுகிறதோ என்ன பண்ணாலும் அது சும்மா உங்களை தலைமையை வெளிக்காட்டி கொள்ளவே முடியுமே தவிர வேறு எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது.